ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்முடைய வாசகங்கள் எல்லாம் அடையாளப்படுத்தும் விதமாக நல்ல ஆயன் ஞாயிறு என்று கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தியை நாம் கூர்ந்து பார்க்கிற பொழுது அதை இரண்டு தலங்களில் அதை நம்மால் பிரிக்க முடியும். கடவுள் இரண்டு விதமாக இந்த அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒன்று ஆடுகளின் செயல்பாடு, இன்னொன்று ஆண்டவரின் செயல்பாடு. இயேசுவும் தந்தையும் இணைந்து எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற வரிகள், ஆடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிற வரிகள். ஆடுகளை பற்றி முதலில் பார்த்தோம் என்றால், ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன. இந்த இரண்டு அடையாளங்கள் ஆடுகளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறார். கடவுள் என்ன செய்கிறாரு? அவற்றை எனக்கு தெரியும், என்னுடைய ஆடுகளை எனக்கு தெரியும் என்று அவற்றிற்கு நிலைவாழ்வு அளிக்கிறேன், அவை என்றுமே அழியாது என்றெல்லாம் சொல்லி தந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவின் வழியாக இந்த ஆடுகளுக்கு இவர்கள் என்ன செய்ய திட்டமிடுகிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற மற்ற வார்த்தைகள். கடவுள் எப்பொழுதுமே அவருடைய உயரிய நிலையில் மாண்புக்குரியவராக, வாக்கு மாறாதவராக நின்று கொண்டே இருக்கிறார். அந்த வாக்குறுதியை பெறுவதற்கு எல்லோரும் தகுதியுள்ளவர்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. அதனால தான் நம்மளுடைய கேட்டகிசத்தில் நம்ம படிக்கிறோம், ரெண்டு அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று நன்மை, ஒன்று தீமை, அதாவது மோட்சம், நரகம். இந்த அடையாளம் எதற்காக? கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி பெறப் போவதில்லை என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த நரகத்தினுடைய அடையாளம். வெற்றி பெறக்கூடாது என்பது கடவுளுடைய விருப்பமா? இல்லை. கடவுள் எல்லோருக்குமே கடவுளாக இருக்கிறார். நன்மைத்தனங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த உலகத்தில் யார் யார் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு கடவுள் விரும்பும் விதமாக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மீட்கப்பட இருக்கிறவர்கள், கடவுளுடைய அந்த இரக்கத்திலே பங்கு பெறப் போகிறவர்கள். நம்முடைய இரண்டாவது வாசகத்திற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கையிட முடியாத பெருந்திரளான மக்களை நான் கண்டேன், எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள், அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள், வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். இதெல்லாம் மோட்சத்தில் இருக்கிற கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காட்சியாக உணரப்படுகிறது. அப்போ இவர்கள் நின்று கொண்டிருக்கிறவர்கள் யார்? வெற்றி அடைந்தவர்கள். இவர்கள் வெற்றி அடைவதற்கு என்ன செய்தார்கள், அல்லது நான் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி நம்ம கேட்போம். எல்லோருக்குமே ஒரு ஆவல், நானும் போய் ஆண்டவர் முன்னாடி நிற்கணும். இதைத்தான் நம்ம எல்லாரும் சுருக்கமாக சொல்கிறோம், எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்தில் தான் இந்த காட்சி இருக்கிறது. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. கடவுளை எப்பொழுது முகமுகமாய் பார்த்து துதிக்கிற ஒரு பாக்கியம். அந்த மோட்ச பாக்கியத்தை நாம் பெற வேண்டும், அல்லது கடவுள் திருமுன்னிலையில் இந்த கோடான கோடி எண்ணிக்கையில் அடங்க முடியாத அந்த மக்கள் திரளோடு நானும் நின்று மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும், நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆடுகள் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை நம்ம செய்யணும். செவிசாய்ப்பது, இயேசுவை பின்தொடர்வது, கடவுளை பின்தொடர்வது. இந்த இரண்டு அடையாளங்களும் ஆடுகளுக்கு கொடுக்கப்படுகிற அடையாளங்கள். நாம் செவி சாய்க்கிறோமா, பின்தொடர்கிறோமா? இன்றைக்கி பாருங்கள், முதல் வாசகத்துக்குள்ளே போகிற பொழுது அழைக்கப்பட்ட மக்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. பவுலடியார் சொல்கிறாரு, நீங்கள் கேட்காதனால கால்களில் இருக்கிற தூசியை உதறிட்டு நான் பிற இனத்தாரிடத்திலே நாங்கள் போகிறோம். இந்த வார்த்தையை பாருங்கள், பிற இனத்தாரிடத்திலே பிற இனத்தாரிடம் செல்கிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்றைக்கு நம்மளுடைய மூதாதையர்கள், நம்முடைய தாத்தாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த இயற்கை தெய்வங்களை வழிபட்டவர்களாக அல்லது இயேசுவை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஏதோ ஒரு தெய்வ நம்பிக்கையிலே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வெளிப்பாடு அருளப்பட்டது. பிற இனத்தார்களாக இருந்த அவர்களுக்கு இந்த வெளிப்பாடு அருளப்பட்ட பொழுது அந்த வெளிப்பாட்டை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சான்று பகிர்ந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு நாம் எல்லோருமே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அதே அளவீடு இன்றைக்கும் கொடுக்கப்படுகிறதா? கண்டிப்பாக இல்லை.
ஆபிரகாம் காலத்திலே ஒரு எதிர்பார்ப்பு கடவுளிடத்தில் இருந்தது, இந்த மனிதர்கள் என்ன செய்யணும். ஆபிரகாம் தொடங்கி அடுத்தது மோயிசன் மக்களை வழிநடத்திய போது அடுத்த கட்டத்தில் வந்த மக்களுக்கு ஒரு விதமான அழைப்பு. இப்படி அழைப்பில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. வாழ்வியல் தளத்திலே அந்த நம்பிக்கை வாழ்க்கையை வாழ்வதற்கான அடையாளங்கள் மாற்றப்பட்டு கொண்டே வந்தது. திருத்தூதர் பணியினுடைய காலத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், அவ்வளவுதான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள், எண்ணிக்கையில் பெருகினார்கள். இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையிலும் பெருகவில்லை, நம்மிடத்திலே இந்த அடையாளங்களும் நின்று போய் கிடப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு என்ன நடந்ததோ அதையே நாம் இன்றைக்கு ஒரு விதமான ஒரு ஃபார்மேட் என்று சொல்வார்கள், இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஃபார்ம் என்று சொல்வார்கள். திருச்சபை ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவத்திற்குள்ளே வந்துவிட்டது. நாமும் என்ன செய்கிறோம்? அந்த வட்டத்திற்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு இதை கொடுத்தால் போதும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் பூசைக்கு போயிட்டு வந்துடணும், அது எங்கிருந்தாவது பூசையை பார்த்தா போதும். ஆலயத்தில் வந்து நாங்கள் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆலயத்திற்கு வெளியில் உட்காராதீங்கன்னு. யாரும் கேட்குற மாதிரி இல்லை, எங்களுக்கு கவலை இல்லை, ஆனாலும் சொல்லி கொண்டு தான் இருப்போம். நாங்கள் ஆலயத்திற்கு வெளியிருந்து திருப்பலி காண்பது இடமே இல்லைன்னா அது ஓகே. இதே ஆலயத்தில் நான் பலமுறை பார்த்துருக்கிறேன், பின்னாடி இருக்கிற ஸ்கூலில் உட்கார்ந்து பூசை பார்ப்பாங்க. இவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள் அல்ல, படித்து அறிந்த மெத்த மேதாவிகள். ஆங்கிலத்தில் படித்திருப்பார்கள். தமிழில் சொல்லுது திருச்சபையினுடைய சின்ன குறிப்பிடம், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை சொல்லுங்க காண்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. காண்கிறதுனா கண்ணால் பார்க்கணும். தமிழில் படித்தவங்கலாம் இப்படி வந்து உள்ளே உட்காந்துருவாங்க. இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு வேறு விதமாக எழுதியிருக்கு, சண்டேஸ் அண்ட் ஆல் அதர் ஆப்ளிகேட்டரி டேஸ் டு ஹியர் மாஸ். அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கேட்டுட்டு போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கே உட்கார்ந்தா எங்களுக்கு என்ன? பாருங்கள், நீங்கள் செய்வது தவறாக இருக்கிற பொழுது அதை சுட்டி காட்டுவது ஒரு இறைவாக்கினுடைய பணி. அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். திருப்பலிக்கு துவக்கத்திலே வரணும், வந்து நன்மை வாங்கணும். ஏன்னா முதல் பகுதியே பாவ மன்னிப்பு வழிபாடு. இந்த தீர்த்தம் தெளிக்கிறது வந்து அந்த மன்னிப்பின் அடையாளம். அந்த 2 தீர்த்தம் நம்ம தலையில் படலைன்னா மன்னிப்பு பெறலை. நீங்கள் மன்னிப்பு பெறாமல் எப்படி இந்த பலி உனக்கு உகந்த பலியாக இருக்க முடியும்? இது நம்ம சின்ன குறிப்பிடத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? பாதி பூசைக்கு வந்தோம், வெக்கப்படாமல் வந்து நன்மை வாங்குகிறோம். நீங்கள் பாதி பூசைக்கு வந்தீர்கள் என்று எனக்கு தெரிந்தால் கூட நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் வந்து உனக்கு கிடையாது போ அப்படின்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது, நாங்கள் கொடுத்துருவோம். யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் இயேசு அனுப்பினார். இவன் பிறவாதிருந்தால் நலம். ஒருவேளை கடவுள் நம்மை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிவிடுவாரோ என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம செயல்பாடுகளை சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கி நாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒன்றை தூக்கி போடுவோம், கடவுள் நிறைவடைவார். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். கடவுளுக்காக துன்பங்களை ஏற்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது கேள்விக்கு உட்படுத்தப்பட போகிற ஒரு வாழ்க்கை. யாரால? ஆண்டவராலேயே. நாம் சொல்லி கொண்டு இருக்கலாம், நான் பூசைக்கு போயிட்டேன் நன்மை வாங்கிட்டேன், பூசைக்கு போயிட்டேன் நன்மை வாங்கிட்டேன். திருப்பலி தப்பானது அல்ல, திருப்பலி முக்கியமானது, அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதை நாம் வலியுறுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, அதை நாம் தகுதியுள்ள நிலையில் எப்படி ஒப்புக் கொடுப்பது? ஆண்டவர் விரும்புவதை கொடுக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிறது தான். செவி சாய்க்கிறாயா? நீ என்னை பின்பற்றி வருகிறாயா? இன்றைக்கி நிறைய மக்கள், யாரெல்லாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட, கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் ஆண்டவருக்காக சான்று பகர்கிறார்கள், இறைவார்த்தையை கேட்கிறார்கள், இறைவார்த்தைக்கு செவிசாய்த்து இயேசுவின் பின்னால் செல்லக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் எல்லாம் பிடிப்பு நிலை கிறிஸ்தவர்கள், வாயை திறந்து ஒரு அல்லேலியா கூட சொல்ல மாட்டோம். ஆண்டவரை புகழ்வதாக இருந்தாலும் நமக்கு அது வாயில் வரதில்லை. ஏன்னா நம்மளாம் கத்தோலிக்கர்கள். இதை இப்படி தான் இருப்போம். பதில் சொல்லணும். இங்கே ஆண்டு சாமியாருக்கு பதில், இங்கே ஒரு குருவானவர் சொல்ல வேண்டிய வார்த்தை, மக்கள் சொல்ல வேண்டிய, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எத்தனை பேர் இந்த பதிலை சொல்லிக்கொண்டு இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பாடல்கள் பாடுறாங்க உன்னதங்களிலே, எத்தனை பேர் பாடினோம். இந்த வழிபாடு யாருக்கு? யோசிக்கணும். இந்த வழிபாட்டில் நீங்கள் பலி செலுத்துகிறீர்களா அல்லது பலியை வேடிக்கை பார்க்கிறீர்களா?
வேடிக்கை பார்க்கிறவர்கள் ஆண்டவருடைய திரும்ப நிற்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களுடைய ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தோய்த்து கொண்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை குறித்து ஆண்டவருக்காக பேசி வேதனைப்பட்டவர்கள், துன்பத்தை தாங்கியவர்கள். இங்கே இருக்கிற நாம் யோசிச்சு பார்ப்போம், இயேசுவுக்காக என்னைக்காவது நீங்கள் துன்பத்தை சந்திச்சிருக்கிறீங்களா? இயேசுவை பற்றி பேசியதுனால உங்களுடைய மனசில் ஒரு வேதனையோ கலக்கமோ வந்திருக்குமா? நம்ம அடுத்தவங்களை குறை பேசி நம்ம அம்பு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அது வேற. கோயிலுக்கு வந்து நம்ம அடுத்தவங்களை குறை பேசினதுனால சண்டை போட்டதுனால வந்த விளைவுகள் வேற, அதனுடைய வேதனைகளை பற்றி நம்ம பேசலை. ஆண்டவருக்காக நான் சான்று பகிர்ந்ததுனாலே நான் துன்பத்தை சந்தித்திருக்கிறேன்னா, நாளையத்தில் கூட நான் வந்ததிலிருந்து 1 வருடம் கடந்து போகிறது. நான் பல பேரை கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். வாங்க வந்து 2 வேலை செய்வோம், வாங்க இந்த கோயிலில் செய்வோம், ஆண்டவருடைய மகிமைக்காக. எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. ஏன்னா வந்தால் ஒரு சிலர் வெளிப்படையாக சொல்லுவார்கள், ஃபாதர் வந்தால் எல்லாம் கண்டபடி பேசுவாங்க ஃபாதர். எதுக்கு ஃபாதர் வம்பு? வந்தமா ஒரு தூண் பக்கம் உட்காந்தமா ஓடிட்டே இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மகிட்ட கேட்குறாரு, நீ செவிசாய்க்கிறாயா, என்னை பின்பற்றுகிறாயா? அப்படி செவிசாய்க்கிற பின்பற்றுகிற பிள்ளைகள் வெறுமையாய் பயணிக்க முடியாது. நாம் வெறுமையாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு வெறுமையாய் பயணித்தால் கண்டிப்பாக நாம் ஆண்டவருடைய திரும்ப நிற்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் பிற இனத்தாரிடத்திலே ஒளியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் பிற இனத்தாராக இருந்தோம், நம்முடைய மூதாதையருக்கு ஒளியாக வெளிப்பட்டவர் இன்றைக்கு நம்மை இருளாக விட்டு விடுவாரா? நீயும் நானும் இருளாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஒளியில் நடந்து வர ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே நம்மை ஏமாற்றிக்கொண்டு நம்முடைய சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, கடவுளுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை என்னை எப்படி வாழ அழைக்கிறது, ஆண்டவருக்காக நான் துன்பங்களை தாங்க தகுதியுள்ள பிள்ளையாக நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் உங்களை தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள பெலன் கேட்டு மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். ஆமென்.